ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு டைப்பிங் ஜாப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு 52,000 வரை நம்ம சம்பாதிக்கலாம். உங்களுக்கு அதிகமாக டைப்பிங் ஸ்கில் இருந்தாக்கா 52,000 ரூபாய்க்கு மேலேயும் சம்பாதிக்கலாம். அது எப்படின்ட்டு நான் ஃபுல் வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போட்டோம்னா நம்ம சேனலை நீங்கள் புதுசுனா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணுங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு ஒர்க்கானான்னு டைப் பண்ணுங்க. இங்க பாருங்க, கரெக்டா டைப் பண்ணுங்க. ஒர்க்கானா, WORKANA, ஒர்க்கானான்னு டைப் பண்ணுங்க. அதுல ஃபர்ஸ்ட்ல வர ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்ப ஒர்க்கானா ஃப்ரீலான்சர் பிளாட்ஃபார்ம் இதுல அதை கிளிக் பண்ணுங்க. இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா என்னென்ன டைப் ஆஃப் ஜாப் பாத்தீங்கன்னா ஐடி அண்ட் ப்ரோக்ராமிங், டிசைனிங் அண்ட் மல்டிமீடியா அண்ட் ரைட்டிங் அண்ட் டிரான்ஸ்லேஷன். நம்ம பார்க்க போற ஜாப் பார்த்தீங்கன்னா நம்ம ரைட்டிங் அண்ட் டிரான்ஸ்லேஷன் தான் பார்க்க போறோம். இதுல எப்படி ஜாயின் பண்ணலாம், எப்படி நம்ம பே அவுட் எடுக்கலாம், எல்லாத்தையும் நான் ஃபுல் வீடியோல நான் சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேல ஒரு 3 ஐகான் இருந்து அதை கிளிக் பண்ணுங்க. இங்க பாருங்க, இதுல பே அவுட் பாத்தீங்கன்னா பேபால் மூலியமா வித்ரா பண்ணிக்கலாம். இதை கீழே இதோட டைப் பண்ண கம்பெனி எல்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. வேணுமான்னு நீங்க பார்த்துங்க. ஃபுல் டீட்டெயில் வேணுமானா கூட நீங்க படிச்சு பார்த்துங்க அபவுட்ல போயிட்டு. இப்போ வாங்க இதில் எப்படி நம்ம ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த 3 டாட் மேலே இருக்குல்ல, அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் கார்னரில் 3 டாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. கீழே பாருங்க ஒர்க்குன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. ஆஸ் எ ஃப்ரீலான்ஸ்னு இதில் நெக்ஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க. இப்படி தான் ஃபர்ஸ்ட் பேஜ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். இப்போ பாருங்க, கிட்டத்தட்ட இதில் மந்த்லி பார்த்தீங்கன்னா 25,000 ப்ராஜெக்ட் மேலே இதுக்கு எவ்ரி மந்த் 25,000 ப்ராஜெக்ட் மேலே இது தராங்க. அதனால தாராளமாக இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரெகுலராக நம்மளுக்கு ப்ராஜெக்ட் வந்துனே இருக்கும். ஏன்னா எவ்ரி மந்த் 25,000 ப்ராஜெக்ட் மேலே இருக்குது இதில். இப்ப பாருங்க, இதுல நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரொஃபைல கிரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா நம்ம ப்ராஜெக்ட்டை செலக்ட் பண்ணணும். அண்ட் நம்ம டைரக்டா கிளையண்ட் கிட்ட நம்ம டீல் பண்ணிக்கலாம். அண்ட் பேமெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒர்க்கான கேரண்டின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 25,000 ப்ராஜெக்ட் மேல எவ்ரி மந்த் இருக்கு. இதுல வந்து என்னென்ன கேட்டகரி ஆஃப் ஒர்க்னு பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரோக்ராமிங் அண்ட் டிசைனிங் மல்டிமீடியா அண்ட் ரைட்டிங் டிரான்ஸ்லேஷன் அண்ட் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட். நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரைட்டிங் அண்ட் டிரான்ஸ்லேஷன் தான். உங்களுக்கு வேற எதனா ஜாப் தெரியுமானா கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ரைட்டிங் அண்ட் டிரான்ஸ்லேஷன் அப்ளை பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணோன்னா இது போல தான் மெயின் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறது உங்களோட ஜிமெயில் ஐடி வச்சு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா உங்கள் ஃபுல் நேம், உங்களோட மெயில் ஐடி, பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கண்ட்ரின்னு செலக்ட் பண்ணால் போதும். கீழே கண்டினியூ கொடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். நான் ஜிமெயில் ஐடி வச்சு நான் செலக்ட் பண்ணுறேன். கண்டினியூ வித் கூகுள்னு அதை கொடுத்துக்கிறேன். பண்ணி கூகுள் என்னோட மெயில் ஐடி போட்டேன். ஃபைண்ட் அண்ட் ஸ்கில்னு இருக்குல்ல, அதில் வந்து உங்களோட ஸ்கில் நீங்கள் என்ன ஒர்க் பண்ண போகிறீங்க அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். நான் வந்து ரைட்டிங் அண்ட் டிரான்ஸ்லேஷன் நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ அதிலே கொடுத்துருப்பாங்க ஐடி ப்ரோக்ராமிங் அண்டு டிசைனிங் மல்டிமீடியா அண்ட் ரைட்டிங் அண்ட் டிரான்ஸ்லேஷன். தான் நான் ரைட்டிங் அண்ட் டிரான்ஸ்லேஷனை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூன்னு இருக்கும். அப்படியே வராங்க பாருங்க. அப்படியே கீழே வாங்க. கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூன்னு இருக்கும். அந்த கண்டினியூ கிளிக் பண்ணுங்க. அந்த கண்டினியூ கிளிக் பண்ணால் ரோல் அப்படின்னு போட்டு வாட் கைண்ட் ஆஃப் ரைட்டிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்கள் எது போல நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு கேட்குறாங்க. நான் வந்து ஆர்டிக்கல் ரைட்டர்னு போடுறேன். நீங்கள் எதுனாலும் போட்டுக்கலாம். ஆர்டிக்கல் ரைட்டர், கிரியேட்டிவ் ரைட்டர் அண்ட் டிரான்ஸ்லேட்டர் அது எதுனாலும் போட்டுக்கலாம். நான் வந்து ஆர்டிக்கல் ரைட்டர்னு போடுறேன். அண்ட் ஸ்கில், வாட் ஆர் யுவர் 3 மெயின் ஏரியா ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். நான் வந்து செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா அதிலே நம்ம ஆர்டிக்கல் ரைட்டர் தான் போட்டிருக்கோம். அதனால் மேலே ஆர்டிக்கல் ரைட்டிங்கு அண்டு இதில் கீழே 3 ஆப்ஷன் அதிலே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சது எதுனா 3 ஆப்ஷன், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எதுனா ஒரு 3 ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நான் ஆர்டிக்கல் ரைட்டர் அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் கிரியேட்டிவ் ரைட்டர்னு ரைட்டிங் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம 3 எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஹவு மெனி இயர்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்டிருப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிக்கல் ரைட்டிங் வந்து 1 to 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நான் போடுறேன். செகண்ட் டிரான்ஸ்லேஷன் 1 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், கிரியேட்டிவ் 1 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நான் போடுறேன். அண்ட் இது எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ இதில் கண்டினியூ கிளிக் பண்ணுங்க. கண்டினியூ கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் இது போல தான் வரும். உங்களோட ப்ரொஃபைல் போட்டு உங்கள் நேம் போட்டு கீழே வரும். ப்ரொஃபைல்னு போட்டு கீழே வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருப்பாங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தான் தரணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க. எதுனா ப்ராஜெக்ட் உங்ககிட்ட தரணும்னா வாட்ஸ்அப் தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதனால நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தான் கொடுக்கணும். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும்னு கேட்குறாங்க. இங்கிலீஷ்னு கொடுங்க. வேறு எதனா லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சாலும் ப்ளஸ் போட்டு நீங்கள் லாங்குவேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. கொடுத்துடணும். நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் கண்டினியூன்னு கொடுங்க. கண்டினியூ கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் பேஜ் இது போல தான் ஷோ ஆகும். இது பாருங்க, வி ஆர் ரிவ்யூவிங் யுவர் ப்ரொஃபைல்னு போட்டிருக்காங்க. நம்மளோட ப்ரொஃபைலை வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணிட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம மெயிலுக்கு சென்ட் பண்ணுவாங்க.
அப்ரூவல் ஆயிடுச்சுனாக்கா நம்மளுக்கு அதுக்கு தான் ப்ராஜெக்ட் எடுக்க முடியும். அதிலே குடுத்துருக்காங்க 15 நாட்கள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட ப்ரொஃபைல் ரிவ்யூ பண்ணி ஃபர்ஸ்ட் நம்மளுது அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு மெயில் சென்ட் பண்ணாங்க. சப்போஸ் அப்ரூவல் ஆகலன்னா நம்ம மெயில் சென்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம ப்ரொஃபைல் அவங்க கம்பெனி கேட்டகரிக்கு ஏத்தாப்புல இருந்தனாக்கா நம்மளோட ப்ரொஃபைல் பார்த்துட்டு அவங்க ரிவ்யூ பண்ணி நம்மளுக்கு வந்து மெயில் அனுப்புவாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வெயிட் பண்ணுங்க. இது போல எல்லாமே அப்ளை பண்ண சொல்ல நீங்க 1 ஆர் 2 டேஸ் மட்டும் வெயிட் பண்றீங்க. நம்மளுக்கு வந்து ரீப்ளே வரமாட்டேன்னு சொல்றீங்க. ஆனா இந்த மாரி வெப்சைட்ட பொறுத்தவரை நம்ம 1 ஆர் 2 டேஸ் வெயிட் பண்ணா போறாது. 15 நாள்லேருந்து 1 மாசம் வரையும் தாராளமா வெயிட் பண்ணி தான் ஆகணும். நம்மளுக்கு ஒன்ஸ் ரிவ்யூ பண்ணிட்டு அப்ரூவல் கிடைச்சா தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். அதே பாருங்க கீழ பாருங்க 24 ஹவர்ஸ்ல நம்ம ரிவ்யூ பண்ணி அப்ரூவல் கிடைச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து யுஎஸ்டி வந்து 9.90 யுஎஸ்டி நம்ம பே பண்ண சொல்லியிருக்காங்க. அது எந்த பேமெண்ட்டும் பண்ணாதீங்க. அதிலே வந்து கேஷ் பேக்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு நம்மது அப்ரூவல் ஆகலைனாக்கா கேஷ் வந்து ரீஃபண்ட் குடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சும்மா கூட சொல்லுவாங்க. அவங்க பின்னாடி நம்ம கேஷ் பே பண்ணிட்டு அவங்க பின்னாடி நம்ம அலைய முடியாது. அதனால நீங்க எதுவும் பே பண்ணாதீங்க. 15 நாள் வெயிட் பண்ணுங்க. இல்ல 1 மாசம் கூட வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு ரிவ்யூ பண்ணிட்டு ரீப்ளே வருது. உங்க இமெயில் ஐடிக்கு ரீப்ளே பண்ணுவாங்க. ஒன்ஸ் ரீப்ளே வந்த உடனே நீங்க யூஸ் பண்ணுங்க. இப்ப எப்படி நம்ம ப்ராஜெக்ட் எடுக்குன்னு நான் சொல்றேன் பாருங்க. இங்க பார்த்தீங்கன்னா, அவைலபிள் பேலன்ஸ் 00ன்னு இருக்குது. பக்கத்துல பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் ஒர்க்ன்னு இருக்குங்களா? அந்த ஃபைண்ட் ஒர்க்க கிளிக் பண்ணுங்க. கீழவே பார்த்தீங்கன்னா, ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ன்னு சொல்லிட்டு 0 இருக்கு. நம்ம எந்த ப்ராஜெக்டும் எடுக்கல இன்னும். அதனால எப்படி ப்ராஜெக்ட் எடுக்குன்னு நான் சொல்றேன். ஃபைண்ட் ஒர்க்ன்னு அது இருக்குல்ல, அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணோம்னா, இது போல தான் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப ரீசென்ட்டா போஸ்ட் பண்ண நம்ப கேட்டகரிக்கு ஏத்தாப்போல ஜாப் வந்து ரீசென்ட்டா போஸ்ட் பண்ணதெல்லாம் நம்மளுக்கு ஷோ ஆகும். இதுல வந்து பிளேஸ் எ பெட்ன்னு இருக்குல்ல, அதன்படி தான் நம்ப ஒரு கஸ்டமருக்கு வந்து $50 அவங்க வந்து சொல்றாங்கன்னா, நம்ப வந்து $30 நம்ம பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைட் பண்ணணும். அது வந்து அந்த கஸ்டமருக்கு வந்து சூட்டபிள் ஆயிடுச்சுனாக்கா, நம்மள கான்டாக்ட் பண்ணி நம்மகிட்ட ப்ராஜெக்ட் தருவாங்க. இது போல தான் இந்த இந்த வெப்சைட்ல இது போல தான் நம்ம வந்து ப்ராஜெக்ட் வாங்கணும். அதிலே குடுத்திருப்பாங்க. ப்ராஜெக்ட்டோட டீட்டெயில் அதிலே குடுத்திருப்பாங்க. நம்ம படிச்சு பார்த்துட்டு, அதுக்கேத்தாப்புல நம்ம வந்து ப்ராஜெக்ட்ட வாங்கிக்கலாம் அவங்ககிட்டருந்து. நம்மளோட ப்ரொஃபைல் அப்ரூவ்ட் ஆனா மட்டும் தான் எல்லா ப்ராஜெக்ட்டுமே எடுக்க முடியும் நம்போ. அதனால ஃபர்ஸ்ட் வெயிட் பண்ணுங்க. 15 டேஸ் ஆர் 30 டேஸ் வெயிட் பண்ணுங்க. ஒன்ஸ் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா உங்க மெயிலுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து ப்ராஜெக்ட் எடுத்து ஒர்க் பண்ணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெப்சைட்ட பொறுத்தவரையும் நம்ம ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா, நம்ம ப்ரொஃபைல் அப்ரூவ் ஆனா தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஸோ அப்ரூவல் ஆகுற வரையும் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு ஆஃப்டர் அப்ரூவல் ஆனோனே ஒர்க் பண்ணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது போல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வெப்சைட் அண்ட் இயர்னிங் பிளாட்ஃபார்ம் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.